நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளை தினம். பிரவீன் குருவாத்தில் செகண்ட் பேப்பரில் லாஸ்ட் சாப்டர் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார் சபாவில் போட்டுட்டு ஏற்கனவே டிஃபினி ஃபுல்லாக 1 to 6 லெசன் வரைக்கும் ஃபுல்லாக எல்லா டிஃபினியும் போட்டோம். இப்போ எஸ்ஏ ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட் இது போட்டிருக்கேன். இப்போ செகண்ட் இதில் எஸ்ஏ நம்ம பார்க்குறோம். சாராம்சம் சரணம் இந்திகளில் நடத்திட்டுருக்கோம். பேஜ் நம்பர் 508. दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास की स्थापना का इतिहास. தென்னிந்தியாவிலேருந்து இந்தி பிரச்சார சபா மദ്രാஸ் அப்படின்னு சென்னையில் இருக்கு. அதோடைய சென்னையிலேருந்து எப்படி உருவானது அதை பற்றி வரலாறு தான் பார்க்க போகிறோம். இந்த இயற்றியவர் ஸ்ரீ எஸ் மகாலிங்கம் என்பவர் தான் இதை இயற்றியிருக்கிறார். சாராம்ச लिखिए. दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास की गतिविधियों के बारे में संक्षेप में एक निबंध लिखिए. இந்த தென்னிந்தியாவிலேருந்து தென்னிந்திய பிரச்சார சபா சென்னையினுடைய செயல்பாடுகள் கதி விதியோன் அப்படின்னு அதோடைய செயல்பாடுகளை பற்றி சுருக்கமான ஒரு கட்டுரை எழுதுக. நிபந்தனை அந்த கட்டுரை அதை பற்றி ஃபுல்லாக நம்ம சென்னையில் இருக்கிறத வச்சு எழுதுகிறோம். தக்ஷின் பாரத் பிரஸ்தாவனா அப்படின்னா முன்னுரை. सन 1927 में गांधी जी ने दक्षिण के हिंदी प्रचार सभा को हिंदी साहित्य सम्मेलन से अलग कर एक स्वतंत्र संस्था का सौंपने का निर्णय किया. सन 1927 காந்திஜி அவர்கள் தென்னிந்தியாவில் தக்ஷின் கே ஹிந்தி பிரச்சார சபா தென்னிந்தியாவில் காரிய அப்படின்னா அது செயல்பாடுகளை பற்றி ஹிந்தி இலக்கிய மாநாடு ஹிந்தி சாகித்ய அப்படின்னு இலக்கிய சம்மேளனம் அப்படியே மாநாடு ஹிந்தி இலக்கிய மாநாடுகள் பற்றி அதை தனியாக அழகுக்கர் ஏக்கு சுதந்திரத்தா சன்சுதா அது அந்த இந்த இந்தி மாநாடை தனியாக அதை பிரித்து அந்த நிறுவனமாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு முடிவு பண்ணுறாரு. நிர்ணயம் அப்படின்னா முடிவெடுக்கிறாரு காந்திஜி அவர்கள். இஸ் நவ சங்கட்டின் संस्था का नाम दक्षिण भारत हिंदी प्रचार सभा रखा था. இந்த முடிவெடுத்ததுனால அதுதான் நவ சங்கட்டித் சன்ஸ்தா இந்த நிறுவனத்துக்கு அவர் பெயர் சூட்டுறாரு. என்ன அப்படின்னா அதுதான் அந்த பெயர் தான் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா என்று வைக்கப்பட்டது. ரக்கா அப்படின்னா பெயர் சூட்டி வைக்கப்பட்டது. आगे सभा की गतिविधियों के बारे में देखेंगे. இந்த சபை பற்றி இந்த தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபா பற்றி இந்த செயல்பாடுகளை பற்றி நாம் பார்ப்போம். தேக்கேங்க அப்படின்னா நிகர் சுல்க் ஹிந்தி பிரஷிக்ஷன். நிகர் சுல்க் அப்படின்னா கட்டணம் இல்லா இந்த ஃபீஸே இல்லாமல் பயிற்சி இருக்கான். பிரஷிக்ஷன் அப்படின்னா பயிற்சி ஹிந்தி பயிற்சி கட்டணம் இல்லாமல் ஃப்ரீயாக படிக்கிறது. கேந்திரிய சபா மദ്രാஸ் में स्थित है. மைய கேந்திரிய அப்படின்னா மைய சபா மദ്രാஸில் இருக்கிறது. दक्षिण भारत के चारों प्रांतों में सभा के शाखाएं हैं. दक्षिण भारत தென்னிந்தியாவில் சாரோ பிராந்தோ அப்படின்னா 4 மாகாணங்கள். சாரோ பிராந்தோ அப்படின்னா 4 மாகாணங்கள் இருக்கின்றன. மாகாணங்கள் அப்படிங்கும்போது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அதுதான் இங்கே சொல்கிறாங்க. 4 மாகாணங்கள் இருக்கின்றன. சாக்காயே அப்படின்னா அந்த 4 மாகாணங்களும் இந்த கிளைகள் இருக்கின்றன. சாக்காயே அப்படின்னா பிரான்ச்சஸ் கிளைகள் இருக்கின்றன. संघ शासित புதுச்சேரி में भी सभा की शाखा है. இது யூனியன் சங்க் சாசித் அப்படின்னா யூனியன் பிரதேசமாக இருக்கின்ற புதுச்சேரியிலையும் இதன் சபா இருக்கின்றது. சாக்கா ஏன்னா புதுச்சேரியிலும் இது தக்ஷின் பாரத் பிரச்சார சபா கிளை இருக்கிறது. என் सभी में निगर शुल्क प्रशिक्षण के रूप में हिंदी का प्रचार किया जा रहा है. இந்த கட்டணம் கட்டணம் ஃபீஸ் இல்லாமல் படிக்கிறதுனால இது இந்த வடிவத்தில் ஹிந்தி பிரச்சாரத்தை நடத்தி கொண்டு வருகிறது. இந்த சபா கட்டணம் இல்லாமல் ஃப்ரீயாக படிக்கிற மாதிரி அந்த சபை நடந்து கொண்டு வருகிறது.
हज़ारों लोग हज़ारों लोग हिंदी हिंदी सीखने के लिए உற்சாக சே ஆத்தேகை. இது வந்து ஹஜாரோ அப்படின்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஹிந்தியில் வந்து கற்றுக்கொள்வதற்காக புகழ்பெற்று வருகின்றனர். ஆத்தேகை ஹிந்தி படித்து அதில் வந்து புகழ்பெற்று வருகின்றனர். ஹிந்தி பரீட்சாயே, நம்ம ஹிந்தி பரீட்சாயே அப்படின்னா வந்து தேர்வுகள் அர்த்தம். ஹிந்தியில் வந்து எத்தனை தேர்வுகள் இருக்கின்ற அப்படின்னு இந்த டாப்பிக்கு மெயினாக வந்து இந்த ஹிண்ட்ஸு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்களா நம்ம ஈஸியாக நம்ம எழுதிடலாம். सन 1927 में प्राथमिक मध्यमा राष्ट्रभाषा नाम से 3 परीक्षाएँ सलाई जाने लगी. வந்து சன் வந்து 1927ஆம் ஆண்டு அன்னைக்கு தான் வந்து இந்த தேர்வு ஆரம்பிக்கப்பட்டதான். எந்த ஆண்டு அப்படின்னா 1927ஆம் ஆண்டில் வந்து பிராத்மிக்கு மத்தியமா ராசபாஷா என்ற பெயரில் வந்து 3 தேர்வுகள் நடத்தப்பட்டன. சலாயி அப்படின்னா நடத்தப்பட்டன. பிறகு சன் 1930 1930 ராசபாஷா விஷாரத்து நாமக்கு உபாதி பரீட்சா சலாயி ஜானேலகி வந்து 1927 3 தேர்வு நடந்தது. அதுக்கு அடுத்த ஆண்டு இருந்து 1930ஆம் ஆண்டில் வந்து ராசபாஷா விஷாரத் என்ற பெயரில் வந்து உபாதி அப்படின்னா வந்து பட்டம், அந்த வந்து இந்த பட்டங்கள் கொடுத்து அந்த தேர்வுகள் வந்து நடத்தப்பட்டன. பரீட்சா சலாயி அப்படின்னா அந்த தேர்வு வந்து நடந்து கொண்டிருந்தன. சன் 1933 से ராசபாஷா ராசபாஷா 1933ஆம் ஆண்டிலிருந்து ராசபாஷா மற்றும் ராசபாஷா விஷாரத் दोनों के बीच ராசபாஷா சுனாவ் நாமக்கு பரீட்சா சலாயி ஜானே லகி. இங்கே வந்து 1933ஆம் ஆண்டு வந்து ராசபாஷா மற்றும் ராசபாஷா விஷாரத் என்று இதற்கிடையில் வந்து தோனோ இந்த இரண்டுக்கு இடையில் வந்து பீச்சுமே இந்த இரண்டுக்கும் இடையில் வந்து ராசபாஷா சுனாவ் அப்படின்னா வந்து அந்த எக்ஸாம் அந்த தேர்வு வந்து இந்த பெயரில் வந்து ராசபாஷா சுனாவ். சன் 1939 में சுனாவ் परीक्षा बुद्धलु பிரவேசிக்கா பரீட்சா சலாயி கயி. பின்னர் வந்து சன் 1939ஆம் ஆண்டு இந்த தேர்வு வந்து பரீட்சா இந்த எக்ஸாமுடைய தேர்வு வந்து பிரவேசிக்கா பரீட்சா என்று நடத்தப்பட்டு வந்தது. சன் 1939 में 1939 விஷாரத்திலிருந்து ஊப்பர் விசேஷ யோகியதா நாமக்கு பரீட்சா காரியம் ஹுயே. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்தடுத்து எக்ஸாம் வந்து இப்போ எப்படி மத்தியமா ராஷ்டிரபாஷா பிரவேசிகா அப்படின்ட்டு அடுத்தடுத்த எக்ஸாம் இப்போ அந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து அடுத்தடுத்து பெயர் வச்சு இந்த தேர்வு வந்து நடத்தப்பட்டு வந்ததான். என்ன தேர்வுனா விசாரத்திலிருந்து ஊப்பர் விசேஷ யோகியதா நாமக் இது இவங்களே வந்து பயிற்சி விட்டு இந்த தேர்வு வந்து நடத்தப்பட்டு வந்தது. சன் 1948 में विशेष योग्यता परीक्षा के रद्द करके राष्ट्रभाषा प्रवीण नामक एक उपाधि பரீட்சா காயம் கி கயி. அதுக்கப்புறம் வந்து இவங்களும் அந்த பேர் வச்சு அந்த தேர்வு நடத்திட்டு இருந்தாங்க 1948. அதுக்கப்புறம் அந்த தேர்வு என்ன பண்ணுறாங்க, அந்த தேர்வு வந்து அப்படியே ரத்து பண்ணிடுறாங்க. ரத்து அப்படின்னா வந்து அந்த தேர்வு வந்து நீக்கிடுறாங்க, கேன்சல் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து ராஷ்டிரபாஷா அப்புறம் இந்த தேர்வுலாம் நீக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு வந்து பட்டத்தை வந்து பரீட்சா காயம் பட்டத்தை வந்து உருவாக்குனாங்க. அப்போ அப்போ வந்து இந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இப்போ ஆஜுன்னா இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து சூழ்நிலையில் வந்து ஆஜு பரீட்சை இப்போ எப்படி தேர்வு நடக்குது அப்படின்னா பிராத்மிக்கு மத்தியமா ராஷ்டிரபாஷா பிரவேசிகா விஷாரத் உத்ராத் பிரவீன் உத்ராத் इससे शिक्षा और शोध
சன்சுதான். உச்ச சிக்ஷா அப்படின்னா வந்து உயர்கல்வி மற்றும் வந்து ஆராய்ச்சி நிறுவனம். ஷோத் அப்படின்னா வந்து ஆராய்ச்சி. சன்சுதான் நிறுவனம் அர்த்தம். 14 அக்டோபர் 1964 கே ஷபா में हिंदी स्नातकोत्तर अध्ययन एवं संदान विभाग का सदापना हुई. அப்போ வந்து 14 வந்து அக்டோபர் மாதம் வந்து 1964ஆம் ஆண்டு சபா வந்து முதுகலை படிப்பு இந்த மாதிரி இந்த ஹிந்தியில் வந்து முதுகலை படிப்பு வந்து நடத்துனாங்களாம். சனாத்கோத்தர் அப்படின்னா முதுகலை படிப்பு, அத்தியனா படிப்பு நடத்த. ஹிந்தியில் வந்து முதுகலை படிப்பு 1964 வந்தது. அது வந்து அந்த விபாகனா வந்து அது வந்து பிரிவை பாட்டை வந்து பிரித்து அது வந்து நிறுவனமாக வந்து ஏற்றிருக்காங்க. சதாபனா ஹுயி. காலாந்தர் பிறகு உச்ச சிக்ஷா உயர்கல்வி அவர் ஷோத்து சன்சதா அந்த ஆராய்ச்சி நிறுவனம் ரூப் மே பரிவாரித் கர் தியா கயா. இது நல்ல முறையில் நடைபெற்று வந்தது. உயர்கல்வியும் ஆராய்ச்சி நிறுவனம் நல்ல முறையில் வந்து செயல்பட்டு வருகிறது. பக்திவிதான் சமாரோக். பக்திவிதான் அப்படின்னா வந்து கான்வகேஷன் வந்து டிகிரி முடித்தா அந்த கான்வகேஷன் கொடுப்பாங்க. இந்த விஷாரத் உத்ராத் முடித்தோன்னா பிரவீன் உத்ராத் முடித்தோன்னா கான்வகேஷன் வரும். அதுதான் வந்து அதோட டாபிக் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. உச்ச பரீட்சா ராஷ்டிரபாஷா विशारत में उद्दीर्णीय छात्रों को उपाधियाँ प्रदान करने का काम 1931 में शुरू हुआ था. உச்ச பரீட்சா உச்ச கல்வி வந்து ராஷ்டிரபாஷா வந்து விஷாரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து உத்தீர்ணி அதில் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தா. உத்தீர்ணி அப்படின்னா அதில் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு வந்து மாணவர் சாத்திரம் அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பட்டத்தை வந்து உபாதியம் அப்படின்னா பட்டங்கள் அது வந்து பட்டத்தை வந்து வழங்கப்பட்டது. எப்போ அது கொடுத்தாங்க அப்படின்னா 1931 தான் அந்த பட்டமே வந்து முதல்ல வந்து அந்த கான்வகேஷன் கொடுக்கப்பட்ட ஆண்டு வந்து 1931 வந்து தொடங்கப்பட்டது. ஷுரு ஹுவா அப்படின்னா தொடங்கப்பட்டது. சாத்ரோன் கோ ஷபா கோ गुहर लगाए गाती साल पुरस्कार के रूप में दिया गया. வந்து மாணவர்களுக்கு வந்து சபால வந்து முகுர் லகாயே அப்படின்னா வந்து முத்திரை அந்த கான்வகேஷன் வந்து முத்திரை வச்சுருப்பாங்களே சீல் மாதிரி வச்சுருப்பாங்களே அந்த முத்திரை பதித்து காதி சால் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து சால் போற்றி அவங்களுக்கு வந்து அவார்டு மாதிரி கொடுப்பாங்க. புரஸ்கார் அப்படின்னா அவார்டு. அந்த பட்டம் வாங்குறப்ப இந்த மாதிரி சால் போற்றி அவங்களுக்கு வந்து அவார்டு வந்து வழங்கப்பட்டது. உபாதி पत्रों पर सभा के प्रधान सचिव और परीक्षा सचिव के हस्ताक्षर के अलावा महात्मा गांधी जी के हस्ताक्षर பி தே அந்த முத்திரை பதித்து அவங்க கொடுத்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த உபாதி அந்த பட்டம் அந்த பட்டம் வழங்குறப்ப வந்து அதில் வந்து சபாவுடைய வந்து தலைமைச் செயலாளர் பிரதான் அப்படின்னா சபாக்கே பிரதான் அப்படின்னா தலைமைச் செயலாளருடைய அவருடைய சச்சித் அவர் வந்து பரீட்சா சச்சித் அப்படின்னா வந்து அந்த தேர்வுடைய கண்காணிப்பாளர். தேர்வுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செயலாளர் இருப்பாங்க. சபாவுக்கு செயலாளரும் தேர்வுக்குடைய செயலாளரும் இருப்பாங்க. அவங்களோட செயலாளரும் கையெழுத்து வந்து அந்த கான்வகேஷனில் இருக்குமா. ஹஸ்தாக்கர் அப்படின்னா அவங்களுடைய வந்து கையொப்பமும் அலாவா அவங்களோட கையொப்பம் இடப்பட்டு இருக்கும். அது மட்டும் அல்லாமல் மகாத்மா காந்திஜியோடைய கையெழுத்து இருக்குமா. இஸ்தாக்ஷா காந்திஜியோடைய கையொப்பமும் அதில் அதோட சீலும் இதில் இடப்பட்டு இருக்கும். காந்திஜியோட சீலும் வந்து அந்த கையொப்பமும் அதில் இருக்கும். பகல் பத்திதான் பாத்திர மதுராஸ்மி ஹோத்தாக. இந்த பத்விதான் அப்படின்னா அந்த கான்வகேஷன் வந்து எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு சென்னையில் தான் வந்து
இது தரப்பட்டது. அப்போ வந்து சென்னையில் தான் வந்து இது கொடுத்தாங்களா அந்த கான்வகேஷன். அப்பு பிராந்தோமு இஸ்கா ஆயோஜன் கியா ஜாத்தாக. இப்போ வந்து அப்படி கிடையாமல் இப்பொழுது அப்புனா இப்பொழுது வந்து எல்லா மாநிலங்களிலும் நம்ம வந்து தென்னிந்தியாவில் வந்து சவுத்தில் வந்து எல்லா மக்களும் வந்து இப்போ கேரளாவில் இருக்காங்க, கர்நாடகா, ஆந்திரா எல்லாமே வந்து நம்ம தமிழகத்துலேருந்து சென்னையில் வந்து தான் அந்த கான்வகேஷனை வாங்குவாங்களாம். இப்போ வந்து அப்படி இல்லை, அந்தந்த மாகாணத்தில் என்ன பண்ணுறாங்க, கான்வகேஷன் வந்து அங்கு வழங்கப்பட்டது. ஆயோஜன் அப்படின்னா வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. ஹிந்தி பிரச்சார் சப்தாக் அப்படின்னா வந்து வீக்கு வாரங்கள் தான் வந்து சப்தாக்குன்னு சொல்கிறாங்க. ஹிந்தி பிரச்சாரத்தில் வந்து வார நாள். सन 1934 में सभा में हिंदी प्रचार शब्दवाग मनाया ஆரம்ப கியா. வந்து அந்த 1934ஆம் ஆண்டு தான் வந்து சபாவில் வந்து ஹிந்தி பிரச்சார முதல் வாரம் வந்து கொண்டாடப்பட்டது. இந்த முதல் வாரத்தில் வந்து எப்போ 1934 வந்து சபாவில் வந்து முதல் வாரத்தில் வந்து இது கொண்டாடப்பட்டது. ஆரம்ப கியா. ஹர் சால் ஒவ்வொரு ஆண்டும் தாரிக்கு. ஒவ்வொரு ஆண்டு வந்து தாரிக்குன்னா தேதின்னு அர்த்தம். ஒவ்வொரு ஆண்டும் தாரிக்கு 14 சிதம்பர் அப்படின்னா வந்து செப்டம்பர் மாதம்னு அர்த்தம். வந்து 14 சிதம்பர் से दिनांक 6 अक्टूबर तक सभा के हर केंद्र में यज्ञ सप्ताह मनाया जाता है. இங்கே 1934ஆம் ஆண்டு வருஷத்தில் வந்து முதல்ல வந்து அந்த முதல் வாரம் வந்து அந்த பிரச்சார சபா வாரம் வந்து முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. மற்றும் வந்து ஒவ்வொரு ஆண்டு வந்து அந்த எந்த ஆண்டில்னா அந்த 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வந்து ஒவ்வொரு ஆண்டு வந்து 14ஆம் தேதியில் அங்கே ஆரம்பித்து தினாக்குனா வந்து அந்த தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் வந்து 6ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து வந்து அந்த சபை வந்து நடந்துகிட்ருக்குமா. அந்த வாரத்தில் வந்து நடக்குமா. அக்டோபர் மாதம் வந்து 6ஆம் தேதி வரைக்கும் சபாக்கு கேந்திர அப்படின்னா இந்த மைய அரசு வந்து சப்தாக்கு மனாயா ஜாத்தாக. இந்த தேதியில் வந்து செப்டம்பர் 14 அக்டோபர் 6ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் இது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. சப்தாகமே இந்த வாரத்தில் ஹிந்தி பிரச்சாரக்கு आपसे में मिलते जुलते हैं. எதுக்கு இந்த வாரங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால், இந்த சபாவில் வந்து இந்த தேதியில் இந்த தேதி வரைக்கும் எங்கே இருந்தாலும் அந்த பிரச்சாரக்கு இருக்காங்க. அந்த பிரச்சாரக்கு அப்படின்னு வந்து ஹிந்தி வந்து சொல்லிக் கொடுப்போம் தான் பிரச்சாரக்குன்னு சொல்லுவாங்க ஆசிரியர்களை. அந்த பிரச்சாரர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க தங்களுக்குள்ளே வந்து பேசி என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய எண்ணங்களை வந்து பரிமாறிக்குவாங்களாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எல்லா இடத்துலேருந்து வராங்கல்ல, அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சந்தித்து எல்லாம் கலந்து பேசிக்குவாங்களாம். மில்தே ஜூல்தேகம் பரிமாற்றம் செய்து கொள்கின்றனர். பிரதியோகதி ஹிந்தி பிரச்சாரக்கு சம்மேளன். ஹிந்தி பிரச்சாரக்கில் வந்து மாநாடு. தக்ஷின் கே ஹிந்தி பிரச்சாரக்கோ கே परस्पर परिचय पाने और विचार. இந்த தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபாவில் வந்து பரஸ்பர் அப்படின்னா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, அறிமுகப்படுத்திக்கிறது. இந்த இடத்துல பரிச்சை அப்படின்னா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, विभिनय करने के लिए दक्षिण भारत हिंदी प्रचारकों के सम्मेलन मद्रास में समय पर ஆயோஜித் கியே ஜாத்தேகை. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய எண்ணங்களை வந்து அவங்க வந்து பரிமாற்றம் செஞ்சுக்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க, நாங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பிரச்சார சபா மூலிமா என்ன பண்ணுறாங்க, அந்த மாநாட்டில் வந்து அந்த சென்னையில் வந்து மதராஸ் அப்படின்னு இந்த சென்னையில் தானே இது நடக்குது. அந்த சமயம் அந்தந்த நேரத்தில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆயோஜித் கியா ஜாத்தாங்க ஏற்பாடு செஞ்சதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் வந்து மனம் விட்டு பேசி அவங்கவுங்க வந்து இது கலந்துரையாடல் பண்ணிக்கிறாங்க. சர்வ பிரதம் सम्मेलन सन 1923 में मद्रास में हुआ. வந்து சர்வப்பிரதம் முதல் மாநாடு. சர்வப்பிரதம் அப்படின்னு முதல்ல ஃபஸ்ட்டு வந்து மாநாடு வந்து எங்கே எப்போ நடந்ததுன்னா 1923ஆம் ஆண்டில் சென்னையில் நடைபெற்றது. மദ്രാஸ் மே ஹுவா அப்படின்னு சென்னையில் நடைபெற்றது. இந்த ஆண்டெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
தூஸ்ரா முதல் மாநாடு வந்து 1923 வந்து நடைபெற்றது. அடுத்து தூஸ்ரா சம்மேளன் அப்படின்னா இரண்டாவது மாநாடு வந்து 1931 அவர் தீஸ்ரா சம்மேளன் அப்படின்னா வந்து மூன்றாவது மாநாடு வந்து 1932. இதை ஞாபகம் வச்சுங்க. இரண்டாவது வந்து 1931, அடுத்தது வந்து 1932 हुआ. इसके बीच हर वर्ष ஒவ்வொரு ஆண்டும் மதராசுமே சென்னையில் சம்மேளன் ஹோத்தா ரகத்தாக ஒவ்வொரு ஆண்டு வந்து சென்னையில் வந்து இது நடைபெற்று வருகிறது. இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது. இஸ் சந்தர்ப்பமே இந்த சூழ்நிலையில் கவி சம்மேளன் அப்போ வந்து கவிஞர்களுடைய கவி அப்படின்னா வந்து கவிஞர்களுடைய மாநாடு ஹிந்தி நாடக்கு பதர்சன் மாநாடு ஹிந்தி நாடக இயற்றியவர்களுடைய மாநாடு ஹிந்தி புஸ்தகோங்கா 32. இதை ஞாபகம் வச்சுங்க. இரண்டாவது வந்து 1931, அடுத்தது வந்து 1932 हुआ. इसके बीच हर वर्ष ஒவ்வொரு ஆண்டும் மதராசுமே சென்னையில் சம்மேளன் ஹோத்தா ரகத்தாக ஒவ்வொரு ஆண்டு வந்து சென்னையில் வந்து இது நடைபெற்று வருகிறது. இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது. இஸ் சந்தர்ப்பமே இந்த சூழ்நிலையில் கவி சம்மேளன் அப்போ வந்து கவிஞர்களுடைய கவி அப்படின்னா வந்து கவிஞர்களுடைய மாநாடு ஹிந்தி நாடக்கு பதர்சன் மாநாடு ஹிந்தி நாடக இயற்றியவர்களுடைய மாநாடு ஹிந்தி புஸ்தகோங்கா பதர்சினிய ஹோத்தே ஹே. அங்கே வந்து புஸ்தகம் அப்படின்னு நூல் நிலையங்கள் இந்தி சம்பந்தப்பட்ட புத்தகங்களும் மற்றும் வந்து கண்காட்சிகளும் நடைபெற்று வந்தன. பிரமாணித் பிரச்சாரக்கு யோஜனா அப்படின்னா வந்து திட்டம். இந்த பிரமாணித் அப்படின்னா வந்து சர்டிஃபிகேட் சான்றிதழ் கொடுக்கறது. அதை பற்றி வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யோஜனான திட்டம். தக்ஷின் மே கயி பிரச்சாரக்கு காரிய கர்னே லகே. இந்த தக்ஷின் மே தென்னிந்தியாவில் வந்து பல பிரச்சாரகர்கள் வந்து செயலில் காரிய கர்னே லகே தொடர்ந்து வந்து அவங்க செயலில் வந்து ஈடுபட்டு வந்தனர். உன் சப்கோ சங்கடன் கே आनंद गर्त लाने के लिए सन 1940 में सभा ने उनको प्रमाणित करने का एक कम சாலு கியா. இந்த சான்றிதழ்லாம் வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து இந்த சான்றிதழ்லாம் வழக்கம். சப்கோ சங்கடன் அப்படின்னா வந்து எல்லோரையும் என்ன பண்ணுவாங்க ஒருவருடைய தலைமையில் தான் வந்து ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க இந்த சான்றிதழ்லாம் வந்து கொடுப்பாங்க. உங்ககிட்ட கொடுக்குறேன் என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்களாம், அவங்க செய்ய மாட்டாங்களாம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 1940 சபா வந்து உன்கோ பிராமணித்து இந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்களுடைய ஒரு குழுவோட தலைமை மூலியமாக தான் வந்து அது வந்து வழங்கப்பட்டது. இஸ் தரகு प्रमाणित हुए प्रचारक ககலாயே ஜாத்தேகை. பிரச்சாரக் அப்படின்னா ஆசிரியர்கள் மூலியமாக என்ன அவங்க சென்டரில் போய் அவங்க சைன் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவங்க மூலியமாக இது வழங்கப்பட்டது. முத்திருநாள்யா அப்படின்னா ப்ரெஸ்ஸு இந்த அச்சடிக்கப்பட்டது இந்த செய்தித்தாள்களாக வந்து அச்சடிக்கிறது. ஷபா கி கிதாபே அவர் பத்திரிக்காவும் அச்சே தரகு சப்தி ஹைன் வந்து சபாவுக்குன்னே வந்து இந்த அச்சடிக்கிறது வந்து ஒரு ஸ்தாபனம் வந்து ஒரு நிறுவனம் வந்து இருக்குதான். சபாவுக்குன்னு தனியாக இருக்கான். கித்தாபே சபாவுக்குன்னு தகுந்த மாதிரி இந்தியனுடைய புத்தகங்கள் மற்றும் வந்து செய்தித்தாள்கள் இந்தி புத்தகம் அப்புறம் பத்திரிகைகள் இதுக்குன்னே வந்து நல்ல முறையில் வந்து செயல்பட்டு வருகின்றன. அச்சடிக்கும் வந்து ப்ரெஸ் வந்து நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. இஸ்கேலியே இதை தவிர சபாக்கா அப்புனா சப்பாக்கானாக இதை தவிர அது வந்து தனிப்பட்ட முறையில் என்ன இருக்குது அது ப்ரெஸ்ஸும் வைத்துள்ளது. அச்சடிக்க ஸ்தாபனமும் இருக்கிறது. யகாங்கு தக்ஷின் கே
சாரும் சாரும் பாஷாவும் ததா வந்து யகா இங்கே வந்து தக்ஷின் தென்னிந்தியாவில் வந்து சாரும் 4 மொழிகள் சாரும் பாஷாவும் அப்படின்னா வந்து அவங்கவுங்க தாய்மொழி வந்து தென்னிந்தியாவில் வந்து பேசப்பட்டு வருகிறது. हिंदी और अंग्रेजी में मुद्दन की சுவிதாகை இது மட்டும் அவங்கவுங்க தாய்மொழியும் பேசப்பட்டும் மட்டுமல்லாமல் வந்து ஹிந்தி மொழியும் நடைபெற்று பேசுகிறாங்கன்னா அடுத்தது ஆங்கில மொழியும் வந்து பேசப்பட்டு வருகிறது. சுவிதாயே அப்படின்னா வசதி வாய்ப்போடு அந்த அளவுக்கு ப்ராக்டிஸோட மக்கள் வந்து பேசிக்கொண்டு வருகின்றனர். மகாத்மா காந்தி மத்திய மாத்தியமிக் வித்யாலய மகாத்மா காந்தியுடைய வித்யாலயா அப்படின்னா அதோடைய பள்ளிக்கூடம், அவருடைய பெயர் வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து இருக்குது. அதோடைய டாபிக் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஹெட்லைன்ஸில். மகாத்மா காந்தி மாத்தியமிக் வித்யாலயா சலாத்திகை வந்து சபா மூலியமாக இந்த பள்ளிக்கூடம் எது மூலியமாக இயங்குது அப்படின்னா தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார் சபா இருக்குல்ல, அந்த சபா மூலிமா வந்து காந்திஜியோட பெயரில் வந்து இந்த வித்யாலய பள்ளிக்கூடங்கள் இயற்றப்பட்டு நடத்தி வருகின்றது. சலாத்திகை இயங்கி கொண்டு வருகின்றன. கிண்டன் கார்டன் से लेकर सात्यमिक स्तर तक शिक्षा दो ஜாத்திகை இது வந்து கிண்டன் கார்டன்லேருந்து அங்கே ஆரம்பித்து வந்து அந்த பள்ளிக்கூடம் வந்து இன்று வரை நடந்து கொண்டு வந்த சிக்ஷா அப்படின்னா இந்த கல்விக்கூடம் இன்றும் நடைபெற்று வருகின்றது. சென்னை மே शिस्त केंद्रीय सभा के प्रणय में पिछले कुछ वर्ष சிபிஎஸ்சி துவாரா இந்த கேந்திர அப்படின்னா வந்து மைய அரசுன்னு அர்த்தம். இந்த மைய சபா மூலமாக பிச்சிலே குச்சி வருஷ இது கடந்த சில ஆண்டுகளாக அப்படின்னா ஆண்டு நடத்த சில ஆண்டுகளாக வந்து சிபிஎஸ் துவாரா அப்படின்னா சிபிஎஸ்சில் வந்து ஹிந்தி சப்ஜெக்ட் இருக்குல்ல அதனால் அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிபிஎஸ் மூலமாக மத்தியமாக பிராப்து ஸ்கூல் சல் ரகாகை இது மூலியமாக வந்து இங்கே வந்து நடைபெற்று வருகின்றது. ஐசே ஸ்கூல் तमिलनाडु के तिरुचि को सभा और केरल के एर्नाकुलम की सभा में भी चलते हैं. இது வந்து இது நடைபெற்று வருது. அது மட்டும் இது சென்னையில் இது நடக்குது, அது மகாத்மா காந்தி இது. அது மட்டும் இல்லாமல் இது இந்த ஸ்கூல் வந்து தமிழ்நாட்டில் வந்து திருச்சியில் வந்து திருச்சியில் ஒரு சபா இருக்குது. அங்கே தான் நம்ம பிராத்மியிலேருந்து பிரவேசிக்க வரைக்கும் அங்கே தான் பண்ணுறோம். அந்த திருச்சியில் வந்து அந்த சபா மூலியமாகவும் கேரளாவில் வந்து எர்ணகுளம் என்ற சபா மூலியமாகவும் இது நடைபெற்று வருகிறது. இந்த பள்ளிக்கூடம் மாற்றம் வந்து இங்கே நடைபெற்று வருது சபா மூலிமா. உபட் சன்ஸ்கார் அப்படின்னா வந்து முடிவிரை. சபா கி ஹர் கதிவிதி தேஸ் கி சலா பலாயி சே சம்பந்தகை இந்த சபாவினுடைய ஹர் வந்து ஒவ்வொரு கதிவிதியும் அப்படின்னா வந்து செயல்பாடு, ஒவ்வொரு செயல்பாடும் நாட்டின் நன்மைக்காக தேஸ்கி பலாயினா வந்து நன்மைக்கோசம் தான் வந்து சபா வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அது நோக்கமாக வந்து சபா வந்து செயல்பட்டு வருகிறது. ஹமேஷா ஹமேஷான எப்பொழுதும் சபா ஹிந்தி பிரச்சாரக்கு அவர் சபாக்கு அதிகாரி இந்தி எப்பொழுதுமே வந்து சபா மற்றும் வந்து இந்தி பிரச்சாரக்கு இயங்கக்கூடிய அதிகாரி தேச திக்ஷலியே காம் கரேங்கே. அந்த சபாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் நான் வந்து தேசகித் அப்படின்னா வந்து தேசபக்தியோடு வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க அந்த பணி வந்து செய்கின்றனர். வந்து ஒரு நாட்டின் நலன் கருதி என்ன பண்ணுறாங்க அந்த தேஷ்கித் அப்படின்னா நாட்டோட நலன் கருதி நம்ம வந்து இந்தி மொழி வந்து நம்ம நாட்டுக்கு தேவைன்று
நாட்டு நலன் கருதி என்ன பண்ணுறாங்க, இந்த பணியில் வந்து ஈடுபடுகின்றனர். கரேங்கே இஸ்மே தனிகா பி சந்தேஷ் நகி. இதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் நம்மளுக்கு கிடையாது. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.